தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். உங்களுடைய வேதாகவும் இருக்கும் என்றால் நோடு கூட லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். கடந்த முறை நான் உங்களோடு கூட தேவ வார்த்தையை நான் பேசின பொழுது லூக்கா 1வது அதிகாரத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு உடைய பிறப்பிற்கு முன்பதாக நடந்த சம்பவங்களை நாம் பார்த்தோம். எப்படி விசேஷமாக சகரியா என்ற இந்த ஆசாரியரை ஆண்டவர் விசேஷமாக ஆலயத்தில் சந்தித்து தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்து யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை குறித்து ஆண்டவர் எப்படி பகிர்ந்து கொண்டார் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு இயேசுவின் பிறப்பை குறித்து 2ஆம் அதிகாரத்தில் காணப்படுகின்ற வசனங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இயேசுவின் பிறப்பை குறித்து கோடிக்கணக்கான பாடல்கள் எழுதப்பட்டுள்ளது, பாடப்பட்டுள்ளது. அவருடைய பிறப்பை குறித்து லட்சக்கணக்கான செய்திகளும் பலர் செய்திகளை கொடுத்திருக்கின்றார்கள். பல ஆயிரக்கணக்கான நாடகங்கள், பல திரைப்படங்கள் அவருடைய பிறப்பை விவரிக்க மனிதன் பல விதங்களில் முயற்சி செய்திருக்கின்றான். ஆனால் நான் சொல்லுவேன், நாம் எவ்வளோ தூரம் அவருடைய பிறப்பை விவரிக்க முயற்சி செய்தாலும் அந்த பிறப்பின் மகிமையை நாம் சுலபமாக கவர்ந்து கொள்ள முடியாது. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காரியம் இயேசுவின் பிறப்பு. பூமியை மாற்றக்கூடிய ஒரு பிறப்பு இருக்கும் என்றால் இயேசுவின் பிறப்பு தான். இன்று காலையில் தேவனுடைய வார்த்தையில் காணப்படுகின்ற சில வசனங்களை நாம் பார்த்து அவருடைய பிறப்பை நாம் இன்று காலையில் தியானிக்க நான் விரும்புகின்றேன். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் முதல் 20 வசனங்களை நாம் இன்று காலையில் நாம் பகுதியாக பார்க்க இருக்கின்றோம். அந்த 20 வசனங்களை 4 பகுதிகளாக பிரிக்கலாம் என்று நான் சொல்லுவேன். முதல் பகுதி சட்டம் என்று நான் சொல்லுவேன். 2வது பகுதி பிறப்பு, 3வது பகுதி பிறப்பின் செய்தி, 4வது பகுதி அந்த பிறப்பிற்கு நாம் தருகின்ற பதில் என்று நான் சொல்லுவேன். இதுதான் 4 பகுதிகளாக அந்த லூக்கா 2ஆம் சுவிசேஷத்தில் நாம் காண்கின்ற முதல் 20 வசனங்கள். ஆகையால் முதலாவது நாம் அந்த முதல் 5 வசனங்களை நாம் வாசித்து அதிலிருந்து சில முக்கியமான கருத்துக்களை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். ஆகையால் முதல் 5 வசனங்களை வாசிக்கும்படியாக நான் கேட்கின்றேன். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனேயு என்பவர் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கற்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது நான் சொல்ல விரும்பின காரியம், சுவிசேஷங்களை நாம் படிக்கும் பொழுது அது ஏதோ கட்டுக்கதைகள் அல்ல, ஏதோ கற்பனையிலே சிலர் எழுதின வசனங்களோ பகுதிகள் அல்ல. இது உண்மையாகவே சம்பவித்த சம்பவங்கள் தான் சுவிசேஷங்களில் நாம் வாசிக்கின்றோம். 4 சுவிசேஷங்களும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று 4 சுவிசேஷங்களும் வித்தியாசமான கோணங்களிலிருந்து இயேசுவின் பிறப்பை குறித்தும் பல சம்பவங்களை குறித்தும் அழகாக நமக்கு விவரிக்கின்றது. லூக்கா ஆண்டவருடைய பிறப்பை குறித்து எழுதும் பொழுது முக்கியமாக இந்த ரோம ராஜ்யத்தில் நடந்த சம்பவத்தை குறித்து அவர் எழுதுகின்றார். இந்த ரோம ராஜ்யத்தின் ராஜா அகஸ்து என்றவர் அவர் ஒரு சட்டத்தை ஏற்றின நிமித்தம் மரியாளும் யோசேப்பும் மீண்டும் பிரயாணம் செய்து நாசரேத்திலிருந்து மீண்டும் பெத்லகேமுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அன்றைக்கு யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் ரோம ராஜ்யம்தான் ஆளுகை செய்து கொண்டிருந்தது. யூதர்கள் வெறும் அந்த ரோம ராஜ்யத்தில் ஒரு பங்காக இருந்தார்கள். அதுவும் ஒரு சிறுமைப்பட்ட ஒரு ஜனக்கூட்டமாக இருந்தார்கள். ரோமர்கள் யாருக்கும் யூதர்களை பிடிக்கவில்லை. அவர்களை ஏதோ பொறுத்து கொண்டிருந்தார்களே தவிர எந்த விதத்திலும் யூதர்களுக்கு எந்த நல்ல உரிமைகளை எந்த விதத்திலும் தரவில்லை. பல விதங்களில் அவர்களை
நெருக்கப்படுத்தி பல விதங்களில் அவர்களை சிறுமைப்படுத்தி தான் அவர்கள் பலர் யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நான் சொல்லுவேன், அந்த நாட்களில் அவர்கள் நிச்சயமாகவே பல பிரச்சனைகளையும் பலவிதமான எதிர்ப்புகளை சந்தித்து கொண்டிருந்த நாட்கள், ஒரு இருள் சூழ்ந்த நாட்கள். யோசித்து பாருங்களேன், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம், ஆண்டவரே அவர்களை நடத்தின ஒரு ஜனக்கூட்டம். ஆனால் நாம் இந்த சுவிசேஷங்களை வாசிக்கும் பொழுது ஒரு ரோம ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ரோம அதிபர்கள் தான் இவர்கள் மேல் அதிகாரத்தை வைத்திருந்தார்கள். அதுவும் இந்த சட்டத்தை அவர்கள் ஏற்படுத்தின பொழுது ஏற்கனவே மரியாளும் யோசேப்பும் பல பிரயாணங்களை அந்த பிரசவ நாட்களில் மேற்கொண்டார்கள். ஏற்கனவே அவர்கள் எகிப்திற்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்பொழுது அவர்கள் மீண்டும் நாசரேத்திலிருந்து பெத்லஹேமுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் அந்த சட்டம் ஏற்படுத்தின நிமித்தம் அவர்கள் அவ்வளோ தூரம் அந்த பிரயாசத்தை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. யோசித்து பாருங்களேன், 9 மாதம் கர்ப்பமாக இருந்த மரியாள் அவர்கள் அந்த நாசரேத்திலிருந்து பெத்லஹேமுக்கு பிரயாணம் செய்வது ஒரு சுலபமான ஒரு காரியம் அல்ல. கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் தூரத்தில் நாசரேத்தும் பெத்லஹேமும் இருந்ததாம். அப்படி என்றால் அந்த நாட்களில் நம்மை போல சுலபமாக ஒரு வண்டியில் ஏறி 2 மணி நேரத்தில் அவங்க அந்த பிரயாணத்தை எடுத்திருக்க முடியாது. அவர்கள் இந்த பிரயாணத்தை 4 நாட்களுக்கு அவர்கள் இந்த பிரயாணத்தை செய்திருக்கணும். அதுவும் ஒரு கழுதை மேலே உட்காந்துருக்கணும், இல்லை ஒட்டகத்தின் மேலே உட்காந்துருக்கணும். இவங்க பிரசவமாக இருந்த நிமித்தம் கட்டாயம் கழுதை மேலே தான் உட்காந்துருப்பாங்க. 4 நாட்களுக்கு பல சிரமங்கள் எடுத்து பல விதத்தில் கஷ்டத்தை அனுபவித்து இந்த யோசேப்பும் மரியாளும் மீண்டும் பெத்லஹேமுக்கு வருவதை குறித்து வேத வசனம் நமக்கு கூறுகின்றது. இன்றைக்கெல்லாம் யோசித்து பாருங்களேன், இன்றைக்கெல்லாம் அம்மாமார்கள் அவங்க பிரசவம் ஆன உடனே டாக்டர் சொல்லிடுவாங்க, முதல் 3 மாதத்துக்கு எங்கேயுமே போகக்கூடாதுன்னுருவாங்க, வீட்டிலேயே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க எங்கேயும் பிரயாணம் பண்ணக்கூடாது, பஸ்ஸில் போகக்கூடாது, எங்கேயும் இருக்கக்கூடாது, பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுவும் கடைசி 3 மாதம் வந்துருச்சுன்னா இன்னுமே பாதுகாப்போடு கூட அம்மா வீட்டிலே இருக்கணும், அவங்க எங்கேயும் போகக்கூடாது, பிரயாணம் எந்த விதத்துலையும் சிரமப்படக்கூடாது என்று பல மருத்துவர்கள் ஆலோசனை கொடுப்பார்கள். ஆனால் யோசித்து பாருங்களேன், மரியாளும் யோசேப்பும் அந்த நாட்களில் மிக கடினப்பட்டு இந்த பிரயாணத்தை அவர்கள் 9 மாதமாக இருந்த பொழுது மரியாள் இந்த பிரயாணத்தை மேற்கொள்கின்றார். சில நேரத்தில் நாம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ பாடுகளை இவர்கள் அனுபவித்தார்கள், எவ்வளோ விதமான சிரமப்பட்டு அவர்கள் இயேசுவின் பிறப்பு நாட்களுக்குள் வந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ரோம ராஜ்யம் அவர் சட்டத்தை அவர் ஏற்படுத்தியிருந்தாலும் இதில் ஏன் லூக்கா இதை அழகாக எழுதுகின்றார் என்றால், இவர் இந்த லூக்கா சுவிசேஷத்தை ஒரு மனிதனுக்கு அதிபருக்கு தான் இந்த லூக்கா சுவிசேஷத்தை எழுதியிருப்பார். ஆகையால் தான் அந்த ரோம சட்டங்களை குறித்தும் ரோமனுடைய அந்த அதிகாரத்தை குறித்தும் இன்னும் குறிப்பாக தெளிவாக எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இதில் என்ன விசேஷம்னா, இந்த அகஸ்து என்ற ராஜா ஒரு சட்டத்தை அவர் ஏற்படுத்தியிருந்தாலும் அகஸ்து என்ற ராஜா இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பதாகவே பரலோகத்தில் இருந்த ஒரு தெய்வம், ஏற்கனவே அவருடைய மகன் மேசியா எங்கே பிறக்கணும் என்று ஆண்டவர் ஏற்கனவே தெளிவாக நியமித்தபடியால் இந்த அகஸ்து என்ற ராஜாவை பயன்படுத்தி ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கின்றோம். மீகா 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே, இயேசுவின் பிறப்பிற்கு முன்பதாகவே இயேசு எங்கே பிறப்பார், எந்த கிராமத்தில் பிறப்பார் என்பதை தெளிவாக தீர்க்க தரிசனம் மூலமாக ஆண்டவர் உரைத்ததை, ஒரு தேவனை அறியாத அந்நிய ஒரு ராஜாவை தேவன் பயன்படுத்தி மரியாளும் யோசேப்பும் சரியான இடத்தில் போய் சேரும்படியாக தேவன் செயல்பட்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு ஆமென் சொல்லலாங்க. இதுதாங்க நம்முடைய பரலோக பிதாவுடைய விசேஷம் என்று நான் சொல்லுவேன். அவருடைய சித்தத்தை தேவன் நிறைவேற்றுவதற்கு யாரை வேணாலும்
எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் தேவன் பயன்படுத்தி அவருடைய சித்தத்தை தேவன் நிறைவேற்றுகின்றதை நாம் பார்க்கின்றோம். வசனம் எல்லா இடங்களிலும் தேவன் ஒரு காரியத்தை செய்யணும் என்று சித்தம் கொண்டிருந்தார்னா யாரை வேணாலும் பயன்படுத்தி அந்த சித்தத்தை தேவன் நிறைவேற்றுவார். உங்களையும் நான் பார்த்து சொல்கிறேன், இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வருகின்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, நம்மளுடைய தேவன் ஆளுகை செய்கின்ற தேவனாய் இருக்கின்றார். ஒருவேளை நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்ற கம்பெனியில் ஒரு அதிபர் இருக்கலாம், உங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற ஸ்தலத்தில் நீங்கள் ஒரு சூப்பர்வைசருக்கு வேலை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த அதிபருக்கும் மேலாக, சூப்பர்வைசருக்கும் மேலாக ஒரு தேவன் ஒருவர் இருக்கின்றார், ஆளுகை செய்கின்ற தேவன். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்யணும் என்று சித்தம் வைத்திருந்தார்னா யாராலும் அந்த நன்மையை தடுத்து நிறுத்த முடியாது. தேவன் என்னத்தை செய்ய சித்தம் கொண்டிருக்கின்றாரோ அதை யாரை கொண்டும் எப்ப வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கின்றார். என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம். உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்காக ஒருவருக்கு நல்ல தூக்கத்தையும் தர முடியும், உங்களுக்காக ஒருவரை தூக்கத்திலிருந்து எழுப்பவும் முடியும். உங்களுக்கு நன்மை செய்யணும் என்றே ஆண்டவர் சிலருக்கு ஞாபக மறதி தருவார், உங்களுக்கு நன்மை செய்யணும் என்றே சிலருக்கு ஞாபகம் படுத்துவார். இதுதான் ஆண்டோடைய விசேஷம். நீங்கள் வேலை செய்து கொண்ட இடத்துல ஒரு வேளை உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க சொல்லலாம், ஏய் உன்னை ஒரு கை பார்த்துடுறேன், நீ இந்த கம்பெனியில் உருப்பட மாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் நீ இருக்கிற இடத்துல தான் இருப்பேன்னு உங்களை பார்த்து சொல்லலாம். அவங்க சொல்லிட்டு திரும்பி நடப்பாங்க, ஆண்டவர் அவங்கள மறக்க வச்சிருவார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. ஆண்டவர் மறக்க வைக்கின்ற தேவனை தான் ஆண்டவர் யோசேப்போட வாழ்க்கையில் தான் பண்ணார். யோசேப்பு அந்த பானகாரங்கிட்ட அவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்குறாரு, நீ அங்கே மேலே போன பின்பதாக எனக்காக பரிந்து பேசு, நான் இங்கே சிறைச்சாலையில் இருக்கிறேன், போய் அவர் பார்வோன இடத்துல சொல்லுன்னு சொன்னப்போ இவர் சொல்கிறார், சரி சார் உங்கள் பேர் தான் என் நாவல் இருக்குது, இங்கேருந்து வெளியே போனோன்னு உங்கள் பேர் தான் நான் உச்சரிக்க போகிறேன்னு சொல்லி வெளியே போனவர் என்ன பண்ணிட்டாருங்க, மறந்துட்டார். எப்படி மறந்தாருங்க? மேலே இருந்த ஒருவர் அவன் மனதை தொட்டு மறக்க வச்சுட்டார். அது எவ்வளோ நாள் மறக்க வச்சுட்டாரு? 2 வருஷம் மறக்க வச்சுட்டார். மறக்க வைத்தவர் ஞாபகத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவன் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வதற்காக சிலரை நகர்த்தவும் முடியும், சிலரை ஏற்படுத்தவும் முடியும், சிலரை தூங்க வைக்கவும் முடியும், சிலரை எழுப்பவும் முடியும். தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆளுகை செய்கின்ற தேவனாய் இருக்கின்றபடியால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார் என்பது நிச்சயம், சந்தேகமே இல்லை. நீங்களும் நானும் அவரை நேசிக்கின்றபடியால் நன்மை செய்கின்ற தேவன் நிச்சயம் நம் வாழ்க்கையில நன்மை செய்தே தீருவார். யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு விரோதமாக பலர் எழும்பினாலும், உங்களுக்கு தீமை செய்யணும் என்று செயல்பட்டாலும் அந்த தீமையை நன்மையாக்கி உங்களை எந்த இடத்துல அவமானப்படுத்தணும் என்று விரும்பினார்களோ அதே இடத்தில் உங்கள் தலையை உயர்த்தி ஆண்டவர் அவருடைய மகிமையை உங்கள் மூலமாக வெளிப்படுத்த தேவன் வல்லவராய் இருக்கின்றார். ஒரு ராஜாவை ராத்திரி நேரத்தில் எழும்ப வைத்து முருதேக்காக்கி தர வேண்டிய கனத்தை தர வல்லவராய் இருக்கின்ற தேவன் உங்களுக்காகவும் தேவன் பல காரியங்களை சூழ்நிலைகளை மாற்றி தேவன் அவருடைய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கின்றாருங்க. ரோம ராஜ்யம் ஆண்டவராகிய இயேசு பிறந்த நாட்களில் ஆளுகை செய்து கொண்டிருந்த ராஜ்யமாக இருந்தது. எல்லாரும் பயப்பட்டார்கள் ரோம ராஜ்யத்தை பார்த்து. பல ராஜாக்கள் எழும்பி பல விதத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளை சித்திரவதைப்படுத்தணும் என்று முயற்சி செய்தார்கள். ஆனால் இதில் என்ன ஒரு அற்புதமான காரியம்னா, ஆண்டவர் சில நேரத்தில் பொல்லாதவர்களை கூட பயன்படுத்தி அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். என்னங்க, பொல்லாதவர்களை கூட பயன்படுத்தி அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். ஏன்னா ரோம ராஜ்யம் இந்த பூமியில் இருந்த பொழுது அதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பெயர் புகழ் என்னன்னா, ரோம ராஜ்யம் எங்கெங்கெல்லாம் போய் யுத்தம் செய்து மேற்கொண்டார்களோ அந்தந்த இடத்துல அழகா விசாலமாக சாலைகளை கட்டி எல்லா இடத்திலும் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து நல்ல கலாச்சாரத்தை எல்லா இடத்துலையும் கொடுத்து ரோம ராஜ்யம் எங்கெங்கெல்லாம் போனதோ அந்த இடத்துக்கெல்லாம் ரோம் அவங்களுடைய தலைநகர பட்டணத்திலிருந்து நேராக எங்க உலகத்தின் முக்கு வரைக்கும் அழகாக அவருடைய ரதங்கள் அவருடைய இராணுவம் எல்லாம் எல்லா இடங்களுக்கும் போகும்படியாக விசாலமாக சாலைகளை கட்டினார்களாம். இதெல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதா பார்த்து சிரிச்சிட்டு இருந்திருப்பார்.
டேய், நீ உன் ராஜ்யத்தை கட்டுறேன் நீ யோசிச்சுட்டு இருக்கிற, ஆனால் நான் உன்னை பயன்படுத்தி என்னுடைய ராஜ்யத்தை நான் கட்டிட்டு இருக்கிறேன்டா என்று ஆண்டவர் சொல்ற. ஏன்னா என்ன நடந்ததுன்னா, ரோம ராஜ்யம் உலகத்தில் ஆளுகை செய்த நிமித்தம் சுவிசேஷத்தை சுமந்து கொண்ட எல்லா சீஷர்களுக்கும் நல்ல 4 லேன் ஹைவே ஆண்டவர் ஏற்கனவே ஏற்படுத்தி சுவிசேஷத்தை சுமந்து உலகம் எங்கும் போகும் வரைக்கும் ஆண்டவர் அதற்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ரோம ராஜ்யத்தை பயன்படுத்தி ஆண்டவர் ஏற்படுத்தினாருங்க. உங்களை பார்த்து சொல்றேன், நம்மளுடைய தேசத்திலும் ஆண்டவர் பல நேரத்தில் பலர் ஆளுகை செய்து கொண்டிருக்கின்ற பல காரியங்களை சொல்லலாம், பல சட்டங்களை ஏற்படுத்தலாம், மதம் மாற்றும் சட்டத்தை ஏற்படுத்தலாம். அவர்கள் நினைக்கலாம், நான் கிறிஸ்துவத்தை எப்படியாவது இந்த இடத்தை விட்டு இந்த தேசத்தை விட்டு அழிக்கணும் என்று அவங்க யோசித்திருக்கலாம். ஆனால் ஒரு காரியம் அவர்கள் மறந்து விட்டார்கள். பல ராஜ்யங்களும் ராஜாக்களும் எழுப்பினார்கள். இந்த கடந்த 2000 வருடங்களாக பலர் கிறிஸ்துவத்தை அழிக்கும்படியாக பலர் எழுப்பினாலும் அவர்கள் தான் அழிந்து போனார்களே தவிர தேவ ராஜ்யத்தை யாராலும் தொட முடியவில்லை. தேவன் என்னத்தை செய்ய சித்தம் கொண்டிருந்தாரோ அதை நிச்சயம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். இயேசு சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கும் அதற்கு வல்லமையுண்டு. இயேசு சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கும் பலர் எழும்பினாலும் பல மாநிலத்தில் மதமாற்ற சட்டம் வந்தாலும் அவர்கள் எந்த விதத்தில் கிறிஸ்துவத்தை அழிக்கணும் என்று யோசித்தார்களோ அவர்கள் கிறிஸ்துவத்தை இன்னும் கட்டும்படியாக வளரும்படியாக தான் தேவன் அவர்களை பயன்படுத்துவாரே தவிர எந்த மனிதனும் எந்த ஒரு ராஜ்யமும் எந்த ஒரு அதிகாரமும் எந்த ஒரு அரசாங்கத்தையும் தேவன் செய்ய திட்டம் வைத்திருக்கின்ற காரியங்களுக்கு தடை செய்ய முடியாதுங்க. அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவர்களுடைய தீமையை நன்மையாய் மாற்றுவார். அவர்களுடைய தடையை தேவன் அவர்களுக்கு தடை செய்யும்படியாக அவர்கள் முயற்சி பண்ணாலும் அதை வைத்து ஒரு வாசலை தேவன் திறப்பார். நான் சொல்றேன், இந்த தேசத்தில் பலர் எழும்பி பலர் சவால்களை விடுகின்றார்கள். அவர்களே ஆண்டவர் தொட்டு யார் எதிராக இருந்தார்களோ அவர்கள் வேதாமத்தை சுமந்து கொண்டு சவுலை பவுலாய் மாற்றினவர். வருங்காலத்தில் வரும் நாட்களில் பலரை தேவன் இந்த தேசத்தில் தொட்டு யாரெல்லாம் எழும்பி நின்று நான் கிறிஸ்துவத்தை தீர்த்து கட்ட போறேன்னு சொன்னாங்களோ அவர்களே எழும்பி நின்று இயேசுவே தெய்வம், இயேசு அல்லாமல் இந்த பூமியில் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லும்படியாக தேவன் அவர்களை பயன்படுத்துவார். இதுதாங்க தேவனுடைய விசேஷம். ஆளுகை செய்கின்ற தேவன் இன்றைக்கு அவர் சிங்காசனத்தில் இருந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றார். எந்த ஒரு ராஜ்யம் எந்த ஒரு அதிகாரமும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக அது செயல்பட முடியாது. நான் சொல்றேன், இன்று காலையில இயேசு என்னத்தை செய்ய அவர் திட்டம் வைத்திருக்கின்றாரோ நிச்சயம் நிறைவேற்றுவோம். நம்மளுடைய தேசத்துல, இந்திய தேசத்துல இதுவரைக்கும் காணாத ஒரு தேவ செயலை நீங்களும் நானும் காண போகின்றோம். இதுவரைக்கும் யாரெல்லாம் எந்த விதத்தில் கிறிஸ்துவத்தை மட்டப்படுத்தணும் தடுத்து நிறுத்தணும் என்று முயற்சித்தார்களோ அந்த இடத்துல தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதை நீங்களும் நானும் கண்ணில் பார்க்குவோம். எந்த இடத்துல சபையை கட்டக்கூடாது என்று பலர் சபைகளை உடைத்தார்களோ அவர்களே செங்கலை சுமந்து கொண்டு சபைகளை கட்டும் நாட்கள் வர போகின்றதுங்க. நான் சொல்றேன், தேவன் கட்டாயம் யாரை கொண்டு வேணாலும் அவருடைய ராஜ்யத்தை கட்ட வல்லவராக இருக்கின்றார். இதுதான் நம்முடைய தேவனுடைய விசேஷம். ஆளுகை செய்கின்ற தேவன், நம்மை ஆளுகை செய்கின்ற தேவன் இந்த பூமியை ஆளுகை செய்யலாம். ராஜாக்கள் வரலாம், ராஜ்யங்கள் வரலாம், அரசாங்கம் வரலாம் போகலாம், ஆனால் ஒரு காரியம் நிரந்தரம். தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் யாரும் எந்த விதத்திலும் ஒழிக்க முடியாது. தேவன் சித்தம் கொண்டதை கட்டாயம் நிறைவேற்றுவார். இங்கே தான் பார்க்கும், மரியாளும் யோசேப்பும் பல பாடுகளை அனுபவித்து 9வது மாசத்துல அவர்கள் இந்த பிரயாணத்தை மேற்கொண்டாலும் ஆண்டவர் ஏற்கனவே பேசப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஒரு அந்நிய ராஜா மூலமாக தேவன் நிறைவேற்றினதை நாம் பார்க்கின்றோம். இதுதான் உங்களுடைய நம்பிக்கை, என்னுடைய நம்பிக்கை. தேவன் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாருன்னா அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் பேசின, சொன்ன, உரைத்த ஒரு வார்த்தையும் திரும்பி வீணாக அவரிடத்தில் செல்லாது. எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிச்சயம் தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றியே தீரும். இதுதாங்க நீங்களும் நானும் உறுதியாக பிடித்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து வாளாய் இல்லாமல் தலையாய் வைப்பேன் என்று சொன்னார் என்றால் நிச்சயம் யார் என்ன செய்தாலும் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தையை சொன்னபடியால் அவர்கள் என்னை வாளாக இருக்கும்படியாக முயற்சி பண்ணாலும் அந்த வாளை ஆண்டவர் என்னை தலையாக அதே இடத்தில் நிறுத்த வல்லவராக இருக்கணும். உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று காலையில் காணப்பட்டீங்கன்னா தைரியம் கொள்ளுங்க. நமக்காக ஆளுகை செய்கின்ற
அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகின்ற உண்மையுள்ள ஒரு தெய்வம் ஒருவர் உண்டு. அவர் சிங்காசனத்தில் இருக்கும் வரைக்கும் நீங்களும் நானும் எதற்கும் அஞ்ச வேண்டாம். மனிதன் என்ன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினாலும், எப்படி வேணாலும் நம்மளை பயன்படுத்தினாலும், நாள் முடிவில் தேவன் என்னத்தை செய்ய சித்தம் கொண்டிருக்கின்றாரோ அது நிச்சயம் 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 நிறைவேறியே தீரும். கரங்களை தட்டி அவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்களேன். அடுத்த பகுதி நாம் அங்க பார்க்கும் பொழுது அதே அதிகாரத்தில் 6, 7 வசனத்தை நாம் வாசிக்கலாங்களாம். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். மிக சுருக்கமாக, மிக எளிமையாக 2 வசனங்களுக்குள்ளாக லூக்கா இயேசுவின் பிறப்பை விவரிக்கின்றார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சிருஷ்டிகர், நித்திய பிதா, முடிவில்லாத ஒரு தேவன், அவர் இந்த பூமிக்குள்ள வருகின்றார். அவருடைய பிறப்பை குறித்து எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பில்லை, எந்த விதத்திலையும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. சாதாரணமாக 2 வசனங்களுக்குள்ளாக இயேசு எப்படி இந்த பூமியில பிறந்தார் என்று லூக்கா அங்கே விவரிக்கின்றார். பிறப்பு என்பது ஒரு விசேஷமான ஒரு காரியம். நம்மளுடைய இன்றைக்கு கூட ஒருவர் பிரசவமானாங்கன்னா உடனே முதல் கேள்வி, எந்த ஹாஸ்பிட்டல், எந்த டாக்டர்கிட்ட போகிறீங்க? எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் எப்பொழுதும் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் எல்லா குழந்தைங்க பிறந்திருக்கிறாங்க, அதனால் அந்த பிஎஸ்டி ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம போகணும், இல்லை அந்த டாக்டர்கிட்ட தான் போகணும், இல்லை அந்த அவங்க சொந்த ஊருக்கே திரும்பி போய் அவங்க அம்மா பிறந்த அதே ஹாஸ்பிட்டலில் தான் என்னுடைய பிள்ளையும் பிறக்கணும்னு சொல்லி அவங்க குழந்தை உருவாகும் பொழுது அவளுக்கு எங்கே பிறக்கணும், குழந்தை எப்படி யாருடைய கரத்தில் பிறக்கணும், எந்த டாக்டர் அவங்களை பராமரிக்கணும் என்று எவ்வளோ திட்டங்கள் நாம் செய்கின்றோம். இந்த பூமியை உண்டாக்கின தெய்வம் அவருடைய சிங்காசனத்தை விட்டு இந்த பூமிக்கு மனித சாயலை எடுத்து வரும் பொழுது அவருடைய பிறப்பை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு பிறப்பு. எந்த விதத்திலையும் அவருடைய பிறப்பு எந்த விதத்திலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு பரவசமோ, அவருக்கு என்ன சொல்றது, இடம் கூட கொடுக்கப்படலை. அவர் வந்த இடத்துல பெத்லஹேம்ல கூட அவருக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு மதிப்புள்ள ஒரு அறை கூட கிடைக்கவில்லை. அவரை எங்கே போடுறாங்க, மாட்டு தொழுவில் தான் கொண்டு போய் விடுறாங்க, வெளியே கொண்டு போய் விடுறாங்க. அங்கே தான் அவர் பிறந்தார் என்று லூக்கா எழுதுகின்றார். இதை யோசிக்கும் பொழுது ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியில் அவருடைய ஒரே பேரான குமாரனை பிறக்கும்படியாக அனுமதி தந்தார் என்று யோசிக்கிறேன். ஆண்டவர் பரலோக பிதா சுலபமாக இயேசுவை ரோம அரண்மனையில் பறக்கும்படியாக அவர் ஏற்பாடுகள் செய்திருக்கலாம். இல்லைன்னா அங்கே இருந்த பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தில் இயேசு பிறக்கும்படியாக பிதாவாகிய தேவன் ஏற்பாடுகளை செய்திருக்கலாம். இல்லைன்னா அங்கே இருக்கின்ற மிக ஐஸ்வர்யம் நிறைந்த செல்வாக்கு நிறைந்த நல்ல ஒரு வியாபாரியுடைய வீட்டில் இயேசுவை பிறக்கும்படியாக பிதாவாகிய தேவன் ஏற்பாடுகளை செய்திருக்கலாம். ஆனால் சாதாரணமான யாரும் கேள்விப்படாத யோசேப்பு மரியாள் என்ற 2 இளம் தம்பதிகளுக்கு இயேசுவை இந்த பூமிக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் தருகின்றார். என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம். நான் நினைக்கிறேன், இயேசு ஒரு அரண்மனையில் பிறந்திருந்தார்னா பல போர் சேவர்கள் மிக பலத்த பாதுகாப்பை கொடுத்து யாரும் கிட்ட சேர அனுமதி கொடுத்திருக்க மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய பிரதான ஆசாரியர் வீட்டில் பிறந்திருந்தாருன்னா அவர்கள் தங்களுடைய வம்ச வரலாறை பெருமைப்படுத்தி நாங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்தோம், ஆகியால் தான் எங்களுக்கு மேசியா பிறந்தார் என்று பெருமை பாராட்டியிருப்பார்கள். ஒரு மிகப்பெரிய வியாபாரியோடைய வீட்டில் பிறந்திருப்பார் என்றால் அவர்கள் தங்களுடைய செல்வாக்கியம் ஐஸ்வர்யத்தை மேன்மை பாராட்டியிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் யோசேப்பும் மரியாளும் சாதாரணமான ஒரு தம்பதிக்கு இந்த அற்புதமான ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்து உங்களுக்கு
நான் இந்த உலகத்தை ரட்சிக்கும் இரட்சகரை கொண்டு வர இந்த வாய்ப்பை தருகின்றேன் என்று ஆண்டவர் தருகின்றார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த இரட்சகர் எல்லாருக்கும் இரட்சகராக இருக்கும்படியாக, எல்லாரும் அவர் இடத்தில் வரும்படியாக ஒரு சாதாரண ஒரு வீட்டில் பிறக்கக்கூடிய இரட்சகராக இருக்கணும். யாரும் அவருடைய ஐஸ்வர்யத்தை மேன்மை பாராட்டக்கூடாது. யாரும் தங்களுடைய சொந்த வம்ச வரலாறை மேன்மை பாராட்டக்கூடாது. ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் இந்த இரட்சகரிடத்தில் வரலாம், ஏழையாக இருந்தாலும் இந்த இரட்சகரிடத்தில் வரலாம். ஒருவேளை நீங்கள் படித்தவர்களாக இருந்தாலும் இந்த இரட்சகரிடத்தில் வரலாம், படிக்காதவர்களாக இருந்தாலும் இந்த இரட்சகருக்கு வரலாம். இவர் பூமிக்கும் உலகத்திற்கும் இரட்சகர் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக ஒரு சாதாரண தம்பதியை தெரிந்து கொண்டு தேவன் தம்முடைய அற்புதமான மகிமையை அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தினார். உங்களை பார்த்து சொல்றேன், இது நம்முடைய தேவனுடைய அற்புத விசேஷங்க. சாதாரணவர்களை அவர் தெரிந்து கொண்டு அவருடைய அசாதாரணமான கிருபையும் மகிமையும் நம் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். இதுதான் பவுல் சொல்றார், நாம் ஒரு மண்பானம் தாங்க, ஆனால் நமக்குள் இருக்கின்றது தேவனுடைய வெளியேற பெற்ற மகிமை. நீங்களும் நானும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒருவேளை உலகத்தால் தள்ளப்பட்டிருக்கலாம், யாரும் உங்களை பொருட்டா யோசித்திருக்க மாட்டாங்க. எல்லாரும் உங்களை குறித்து எதற்கும் நீங்க உங்கள் வாழ்க்கையில எந்த காரியத்தையும் அடைய மாட்டீங்க என்று யோசிச்சிருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு உங்கள் மூலமாக அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ள வல்லவராக இருக்கின்றார். ஆனா இயேசு எல்லா பிறப்பிலும் மிக ஒரு தாழ்மையான ஒரு பிறப்பு இருக்கணும் என்றால் அது மனிதனுக்கு பிறக்கின்ற குழந்தை என்று நான் சொல்லுவேன். ஏன்னா மிருக ஜீவங்களுக்கு கூட குட்டி போடும் பொழுது மிருக ஜீவங்கள் அந்த குட்டி தன்னை தானே பார்த்து கொள்ளக்கூடிய திறமையுடையதாக இருக்கின்றது. ஒரு மான் குட்டி போடும் என்றால் 2 நாட்களுக்குள்ளாகவே மான் அதை துள்ளி பாய்ந்து ஓடுவதற்கு அதற்கு திறமை உண்டு. அதே தாய்ப்பாலை குடிப்பதற்கும் திறமை உண்டு. ஒரு மிருக ஜீவத்திற்கு குட்டிகளை முழுமையாக பராமரிக்கணும் என்று அதற்கு பொறுப்பில்லை. இந்த பூமியில பிறக்கக்கூடிய எல்லா ஜீவங்களிலும் ஒரு வெளியேறப்பெற்ற மிகுந்த அதிகமான பாதுகாப்பு தேவையுள்ள, பராமரிப்பு தேவையுள்ள ஒரு ஜீவ பருவம் இருக்கணும் என்றால் குழந்தையை நீங்க ஒரு நிமிடம் விட்டுற முடியாது. ராத்திரியும் பகலும் நீங்க அந்த குழந்தையை கவனிக்கணும். ராத்திரியெல்லாம் கண் விழித்து கவனிக்கணும். ராத்திரியெல்லாம் குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். குழந்தை இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவ பருவத்தில் மிக அதிகமான பராமரிப்பு தேவையுள்ள ஒரு பருவம் இருக்குன்னா குழந்தை தாங்க. யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் ஒரு குழந்தையாக இந்த பூமியில் பிறந்தாருங்க. இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் முழுமையாக வளர்ந்த ஒரு மனிதனாகவே அவர் வந்திருக்கலாம். 30 வயசுள்ள மனிதனாக திடீர்னு தோன்றி நான் தான் உலகத்தை ரட்சிக்கும்படியாக தேவகுமாரன் என்று சொல்லியிருந்தாவே அதே போதுமாக இருந்திருக்கும். ஆனால் அவர் எல்லா பிறப்பிலும் மிகுந்த தாழ்மையுள்ள ஒரு பிறப்பை அவர் எடுத்துக்கொண்டு உங்களையும் என்னையும் மீட்டு கொள்ளும்படியாக எல்லா விதத்திலும் நம்மளுடைய பாடுகளை அவர் அனுபவிக்கும்படியாக, எல்லா விதத்திலும் நம்மோடு கூட அவர் எல்லா விதத்திலும் நம்மை அறிந்து கொள்ளும்படியாக அவர் ஒரு குழந்தையாக இந்த பூமியில பிறந்தாருங்க. அவர் பிறந்த நிமித்தம் அவர் சொல்றார், நீ அனுபவித்த எல்லா பாடுகளும் நான் அனுபவித்திருக்கிறேன்ப்பா. நீ சந்தித்த எல்லா காரியங்களும் நானும் சந்தித்திருக்கிறேன். உன்னை போலதான் நானும் இருக்கின்றேன். ஆனால் நான் உன்னை ரட்சிக்கும்படியாக, உன்னை மீட்டுக் கொள்ளும்படியாக இந்த பூமிக்கு வந்தேன் ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு ஆராதனை நேரத்தில் பாஸ்டர்மா இந்த அருமையான வசனத்தை வாசித்தார்கள். இது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அருமையான வார்த்தைகள் மூலமாக 2000 வருடங்களுக்கு முன்பதாக என்ன சம்பவித்தது என்று அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக விவரிக்கின்றார். வாசிங்களேன், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்களேன். கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அதை கூட எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார்.
அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். என்ன ஒரு அற்புதமான இரட்சகருங்க! உங்களுக்காக, எனக்காக, நமக்கு ஜீவன் உண்டாகும்படியாக, நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகும்படியாக தம்மை வெறுமையாக்கினார், தம்மை தாழ்த்தினார். தம்முடைய சிங்காசனத்தின் அலங்காரத்தை விட்டு விட்டு, அவருடைய அதிகாரத்தை அவர் எடுத்து வைத்து விட்டு, மனித ரூபத்தை, அடிமைதனத்தை அவர் மேல் சுமந்து கொண்டு உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வந்தாருங்க. அவருக்கு ஒரு கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லாமா? ஆண்டவரே, எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அன்பு, உமக்கு நன்றியை செலுத்துகின்ற ஆண்டவரே. என்ன ஒரு அற்புதமான ஒரு பிறப்பு, என்ன ஒரு அற்புதமான ஒரு பிறப்பு. இதே அதிகாரத்தில் லூக்கா தொடர்ந்து எழுதுகின்றார், அவருடைய பிறப்பை குறித்த செய்தி எப்படி அறிவிக்கப்பட்டது என்றும் அழகாக லூக்கா விவரிக்கின்றார். இந்த ஒரு குழந்தையின் பிறப்பின் செய்தியை பகிர்ந்து கொள்வது ஒரு மிக பெரிய ஒரு காரியம், ஒரு விசேஷமான காரியம். எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க, எப்போ அந்த செய்தி வரப்போகுது, எப்போ அந்த செய்தி வரப்போகுதுன்னு. அந்த தகப்பனாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் இருக்கும் என்றால், எல்லாருக்கும் உங்களுடைய பிள்ளை பிறந்து விட்டது என்ற செய்தியை அறிவிப்பது தான் ஒரு தகப்பனாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிக நல்ல ஒரு விலையேற பெற்ற ஸ்லாக்கியம் என்று நான் சொல்லுவேன். என்னுடைய 3 பிள்ளைகளும் பிறக்கும் பொழுது இந்த என்னுடைய பிள்ளைகளுடைய பிறப்பை குறித்து அறிவிப்பு கொடுத்தது நான் தான் எல்லாருக்கும் சொன்னேன். எங்களுக்கு புள்ள பிறந்திருக்கு இப்படின்ற அந்த செய்தியை நான் சொன்னது எல்லாருக்கும் பரவசம் உண்டாக்குகின்ற ஒரு செய்தியாய் மாறுகின்றது. ஞாபகம் இருக்கின்றது, என்னுடைய மகன் லீவாய் பிறந்த பொழுது, அவன் இந்த டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி ஒரு வெள்ளிக்கிழமை 12 மணி போல் அவன் பிறந்தான். அவன் பிறந்த உடனே என்னுடைய பெற்றோர்கள்லாம் இங்கே வெள்ளிக்கிழமை ஆராதனை ஓடிக்கொண்டிருந்தது. அதனால் வெள்ளிக்கிழமை ஆராதனையில் இருந்தார்கள். அவர்களும் அவளோடு காத்து கொண்டிருந்தாளுங்க, எப்போ செய்தி வரப்போகுது என்று காத்து கொண்டிருந்தாங்க. ஸோ மகன் பிறந்த உடனே நான் ஒரு எஸ்எம்எஸ் போட்டு, பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்எம்எஸ் போட்டேன். உடனே எனக்கு திரும்பியும் பதில் வந்தது, பிள்ளை சரிதான், ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்டாங்க. நான் நீங்களே பாருங்க, நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிட்டேன். ஸோ என் பெற்றோருக்கு நான் பிள்ளை தான் பிறந்தேன்னு சொன்னேனே தவிர ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா நான் சொல்லவே இல்லை. அவர்கள் அது சாயந்தரம் தான், அதுவும் சொன்ன உடனே எப்போ வருதுன்னு என்னை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, எப்போ ஆஸ்பத்திரிக்கு வருது, எப்போ வருதுன்னு. இங்கே சாயந்தரம் வாங்க, நாங்கள் ரூமுக்கு வந்த பிறகு வாங்கினா அது வரைக்கும் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆவல் துடித்து, என்னதான் இவன் ஏன் சொல்ல மாட்டேன்றான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி. என்னுடைய அப்பாவுக்கு அப்போயே தெரிஞ்சிருச்சு, இவன் பையனாக இருக்கிறனால தான் சொல்ல மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னே அதான் சொன்னேன், எனக்கு தெரியும் அதனால நீ சொல்லலைன்னு. ஆனால் ஒரு பரவசம், ஒரு தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளை பிறந்த உடனே அந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்வது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். இதை யோசித்து பாருங்களேன். பரலோக பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகின்றார், மனித ரூபத்தை எடுக்கும்படியாக அனுப்புகின்றார். இயேசு இந்த பூமியில் ஒரு சின்ன பாலகனாக பிறக்கின்றார். அங்கே பரலோகத்தில் என்ன பரவசம் இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்களேன். பரலோக பிதா அவருடைய மகன் இந்த பூமியில் பிறந்ததை குறித்து அறிவிக்க அவர் துடிச்சிருக்க மாட்டாரா? எல்லாருக்கும் சொல்ல விரும்பியிருப்பாரு, என் மகன் பிறந்துட்டான், பூமியில் பிறந்துட்டான் என்று மிக ஆர்வத்தோடு கட்டாயம் அவர் பரவசப்பட்டிருப்பார். முழு பரலோகத்தையே ஒன்றாக சேர்த்திருப்பார். இந்த காலம் நான் சொன்னேன், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அவர் எல்லாத்தையும் சேர்த்திப்பான், அவருடைய தூதர்கள்லாம் சேர்த்து என் மகன் பறந்துட்டான், அதனால போய் அறிவிக்கிறதுக்கெல்லாம் ரெடியாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா தேவதூர்கள்லாம் ரெடி ஆகிறாங்க. எங்கே அனுப்ப போகிறார் ஆண்டவர், எங்கே போய் இந்த அறிவிப்பை கொடுக்க போகிறார்? அவங்க நினைக்கிறாங்க அந்த ஆண்டவர் பெரிய அந்த சேனையை அனுப்பி அந்த பெரிய ஆசாரியர் கூட்ட ஜனங்களுக்கு அனுப்ப போறார் என்று யோசிப்பார்கள். அல்ல ரோம ராஜ்யத்தில் இருக்கின்ற அந்த பேலஸ்ல இருக்கிறவங்களுக்கு அனுப்ப போறான்னு யோசிப்பாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவர் எங்க போறது? அங்க குளிர் காஞ்சிட்டு இருக்கிற, கொஞ்சம் அந்த மேய்ப்பர்கிட்ட போய் அறிவிப்பு கொடுனார். ஆண்டவரே, அவங்ககிட்ட போய் என்னத்தை அறிவிக்கிறது? நாங்கள் 2 வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், அவங்ககிட்ட போய் என்னத்தை அறிவிக்கிறேன்? நீங்க எங்க பெரிய இடத்த அங்க போய் அறிவி அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அவருடைய மகனுடைய பிறப்பை ஆண்டவர் யாருக்கு அறிவிக்கின்றார்னா, சாதாரண மெய்ப்பர்களுக்கு ஆண்டவர் அறிவிக்கின்றார். மெய்ப்பர்கள்னா அந்த நாட்களில் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள், தரக்குறைவாக நடத்தப்பட்டவர்கள்,
திருடர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் மேய்ப்பர்கள். யாரும் அவர்களை மதித்து அவர்களை நடத்த மாட்டார்கள். அவர்கள் மேய்ப்பர்கள் அவங்க கிராமத்து வழியாக போனாங்கன்னா வீட்டில் ஏதாவது காணாமல் போச்சுன்னா உடனே அவன் தான் தூக்கிட்டான் என்று சொல்லுவான். கலாச்சாரத்தில் எல்லா ஜனக்கூட்டத்தாரிலும் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட தாழ்மையான ஒரு ஜனக்கூட்டம் இருக்கும் என்றால் மேய்ப்பர்கள் தான். ஆனால் ஆண்டவருடைய விசேஷம் இதுதாங்க. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டத்திற்கு தேவதூதர்களை அனுப்பி ஆண்டவர் அவர்களுக்கு முதல் செய்தியை ஆண்டவர் அவர்களுக்கு தருகின்றார். நாம இருந்தோம்னா எல்லா ஆசாரியர்களை அழைத்து எல்லா முக்கியமானவர்களை அழைத்து எல்லா ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு நியூஸ் பேப்பர்காரங்கெல்லாம் கூப்பிட்டு என் மகன் பிறந்திருக்கிறான் செய்திக்கால ஹெட்லைனில் போடு அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் எல்லாராலும் மறக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மெய்ப்பர்களுக்கு அனுப்பி தேவதூதர்களை அந்த செய்தியை கொடுக்கும்படியாக செய்கின்றார். என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம். அதுவும் இந்த வசன பகுதிகளை சில நேரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அதில் அடங்கியுள்ள அற்புதமான காரியங்களை சில நேரத்தில் நம்ம தவற விட்டுறோம். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த 8வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன நடந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் உலகம் காணாத, அதற்கு பின்பதாக இன்னும் காணாத ஒரு மிக அற்புதமான ஒரு காரியம் அன்றைக்கு இந்த மேய்ப்பர்களுக்கு நடந்தது என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. நேரம் இல்லை, ஆனால் எனக்கு அந்த எந்த வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்களேன். தேவதூதர் அவர்களை பார்த்து, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி. அந்த வசனத்தை கொஞ்சம் மெதுவாக வாசிங்களேன். அந்த நேரத்தில் என்ன நடந்ததுன்னா பரம சேனை திரள் அந்த தூதனுடனே தோன்றி. அந்த முதல் ஒரு தூதன் இந்த அறிவிப்பை கொடுக்கிறார். பயப்படாத, உங்களுக்கு பிறக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன முடித்த உடனே திடீரென்று வானங்கள் திறக்கப்படுகின்றது. அந்த திரை திறக்கப்பட்டது போல காணப்படுகின்றது. யோசித்து பாருங்களேன், நான் சொன்ன மாதிரி 400 வருடங்களாக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இல்லை, ஒருவரும் ஒரு சொப்பனத்தை பார்க்கல, ஒரு தரிசனத்தை பார்க்கவில்லை. ஆனால் இந்த சாதாரண மேய்ப்பர்கள், அன்று ராத்திரியில் குளிர் காஞ்சு கொண்டிருந்த மேய்ப்பர்கள் திடீர்னு அண்ணாந்து பார்க்கிறார்கள். ஒரு தேவதூதர் மாத்திரமில்லை, வானம் திறக்கப்படும் பொழுது திரள் திரளாக எண்ணிக்கைக்கு அடங்காத தேவதூதர்கள் சேனையாக நின்று அவர்கள் எல்லாரும் இந்த சாதாரண மேய்ப்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பாடலை பாடுகின்றார்கள். என்ன ஒரு அற்புதமான ஒரு அறிவிப்பு! இந்த சாதாரண மேய்ப்பர்கள் அவர்கள் கண்ட காட்சி இதுவரைக்கும் மனிதர்கள் காணவில்லைங்க. அதுவரைக்கும் 400 வருடங்களாக மௌனமாக அடக்கப்பட்டிருந்த வானம் திடீரென்று திறக்கப்பட்டு ஆண்டவர் பரலோகத்திலிருந்து சேனைகள் எல்லா தேவதூதர்களும் அழகாக அறிவிக்கின்றதை அழகாக லூக்கா அங்கே விவரிக்கின்றார். என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியமா இருந்திருக்கும் யோசித்து பாருங்களேன். சேனை, தேவ தூதர்களின் சேனை, ஏதோ 5-10 இல்லைங்க, கணக்கில்லாத தேவ தூதர்களின் சேனை அவளுக்கு அழகாக இந்த அறிவிப்பை தந்தார்கள். என்ன அறிவிப்பு தந்தார்கள்? 3 காரியங்கள் சொன்னார்கள். அவள் சொன்ன காரியங்கள் நாம் பார்ப்போம் என்றால், முதலாவது 10வது 11வது வசனத்தில் ரட்சிக்கும் இரட்சகரை குறித்து அவர்கள் பேசுகின்றார். ரட்சிக்கும் இரட்சகர் சொல்றாங்க, இந்த பூமியை, பாவத்தில் இருக்கின்ற மனித குலத்தை ரட்சிக்கும்படியாக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கின்றார் என்ற அறிவிப்பை தருகின்றார்கள். 2வது அவர்கள் சொல்லக்கூடியது 11ஆம் வசனத்தில், அவர் கிறிஸ்து, தேவனாகிய கிறிஸ்து. தமிழ் என்ன சொல்லுங்க? கர்த்தராகிய கிறிஸ்து என்பவர். இது ஆங்கிலத்தில் இந்த கிறிஸ்து என்றதுக்கு கிறிஸ்தாஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. இந்த கிறிஸ்தாஸ் என்ற வார்த்தைகளுக்கு 3 அர்த்தங்கள் அடங்கியுள்ளது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மேசியா என்ற வார்த்தைகள். இதன் மூலமாக அவர்தான் அந்த தீர்க்கதரிசி, அவர்தான் ஆசாரியர், அவர்தான் ராஜா என்று 3 அர்த்தம் அடங்கியுள்ள வார்த்தை தான் கிறிஸ்தாஸ் என்ற வார்த்தை. அப்படின்னா அந்த தேவதூதர் என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு புதிய ராஜ்யத்தையும் புதிய
ராஜாவும் உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். இந்த ராஜ்யத்திற்கு முடிவில்லாத ஒரு ராஜ்யம், இந்த ராஜா என்றென்றும் ஆளுகை செய்கின்ற ராஜா இந்த பூமியில பிறந்திருக்கின்றார் என்ற நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். மூன்றாவது அவர்கள் கொடுத்த அந்த அறிவிப்பு, தேவனுடைய மகிமையும் தேவனுடைய சமாதானத்தையும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். தேவனுடைய மகிமை இந்த பூமியில வெளிப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. இன்றைக்கு தேவனுடைய சமாதானம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மனித குலத்திற்கு சமாதானம் உண்டாகும்படியாக, தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த பிளவை மீண்டும் சரி செய்யும்படியாக தேவகுமாரன் இந்த பூமியில பிறந்திருக்கின்றார் என்ற அற்புதமான அந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். என்ன அருமையான வார்த்தைகள், என்ன ஒரு அருமையான சம்பவம். கடைசியாக இதெல்லாம் நடந்து முடித்த பின்பதாக நாம் பார்க்கக்கூடிய கடைசி வசன பகுதி 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிங்களேன். 15லிருந்து 20. தேவதூதர்கள் அவர்கள் விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே திரும்பி போனார்கள். ராமன் சொல்லலாங்களா? 3 காரியங்கள். முதல், செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். எல்லாருக்கும் இந்த நற்செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். 2வது, மரியாள் எல்லா காரியங்களை குறித்து சிந்தித்தாள் என்று, டு பாண்டர் அப்பான் ஆல் த திங்ஸ், என்னென்ன நடந்தது என்று சிந்தித்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். 3வது, ஆண்டவரை ஆராதித்தார்கள் என்று பார்க்கின்றோம். இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது உங்களுடைய பங்கும் என்னுடைய பங்கும் இந்த 15வது வசனத்திலிருந்து 20வது வசனத்தில் காணப்படுகின்றது. இந்த மேய்ப்பர்கள் இந்த அற்புதமான செய்தியை பெற்றுக்கொண்டவுடன் அவர்கள் செய்த 3 காரியங்கள். நற்செய்தியை போய் எல்லாருக்கும் அறிவித்தார்கள். நடந்த காரியங்களை மரியாள் சிந்தித்தார். என்ன நடந்தது? அதான் இந்த நாட்கள் நாமும் செய்யணும். இயேசு நமக்காக செய்த இந்த அற்புதமான இந்த செயலை சிந்திப்பது அவசியம். எல்லா குடும்பங்களும் இன்று ராத்திரி 24வது நாள், டிசம்பர் 24 நாளைக்கு கிறிஸ்மஸ் நாள். இன்று ராத்திரியில் வீடுகளில் நாம் கூடும் பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் இது நல்ல ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துவது அவசியம். உங்கள் வேதாமத்தை தரங்க. பிள்ளைகள் இருப்பார்களால் எல்லாரும் ஒன்றாக கூட்டி வைங்க. உட்கார வைத்து இந்த ஆண்டவருடைய பிறப்பின் வசனங்களை ஒன்றாக வாசிங்க. அதை வாசித்து சிந்தியுங்க. நீங்கள் ஒரு தகப்பனாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் வீட்டிற்கு நீங்கள் அந்த கதையை சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். உங்கள் வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகள் செய்வது ரொம்ப அவசியம். எல்லாரும் ஒன்றாக கூடி, சில நேரத்தில் கிறிஸ்மஸ் நேரத்தில் தான் எல்லாம் கடைசி 24ஆம் தேதி தான் கடைக்கு ஓடுவாங்க. ஐயோ நான் சாரி வாங்கலை, ஐயோ நான் சட்டை வாங்கலை, இல்லை பிள்ளைகளுக்கு விளையாட்டு சாமானம் வாங்கலன்னு சொல்லி கடைசி நிமிஷம் தான் ஓடுவாங்க. அதை பண்ணாதீங்க. முன்னாடியே அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி முடிச்சுட்டு 24ஆம் தேதி சாயந்தரம் நீங்கள் உட்காரும் பொழுது ஆண்டவருடைய பிறப்பை குறித்து கொஞ்சம் தியானித்து குடும்பமாக கரங்களை உயர்த்தி, இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தேடி வந்த இரட்சகரே, நீங்கள் இல்லைன்னா எங்கள் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னு எங்களுக்கு நாங்கள் கிரகித்து பார்க்க முடியாது. நாங்கள் பாவத்தில் இருந்தோம், நாங்கள் சாபத்தில் இருந்தோம், நாங்கள் நித்திய மரணத்திற்கு நேராக நோக்கி கொண்டு போயிருந்தோம். ஆனால் எங்களை தேடி வந்து எங்களை தெரிந்து கொண்டு சேற்றிலிருந்து எங்களை தூக்கி என்னுடைய குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதித்தீங்களே, என் பிள்ளைகளை ரட்சித்தீங்களே, ஆண்டவரே நித்திய நம்பிக்கை எங்களுக்கு தந்தீங்களே, உமக்கு நன்றி 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 என்று குடும்பங்களாக இன்று சாயங்கால வேளையில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதித்து துதிப்பது மிக அவசியங்க. அதுதாங்க அந்த 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 மேய்ப்பர்கள் பண்ண 3வது காரியம். தேவனை ஆராதித்தார்கள். இந்த நாட்கள் நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றிகள் செலுத்துகின்றோம். ஆண்டவரே நீர் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இரட்சகர். உம்மை போல எங்கள் மேலே பாசமும் நேசமும் அன்பும் வைத்திருக்கின்ற ஒருவரும் இல்லை. எங்களை தேடி வந்த இரட்சகர் நீர். உமக்கு நன்றி, உமக்கு மகிமை, உமக்கு துதி, உமக்கு கனம் என்று ஒவ்வொரு குடும்பமும் தேவனை உயர்த்தும் பொழுது அந்தந்த வீடுகளில் தேவனுடைய பிரசன்னம் நிரப்பப்படுங்க. அன்றைக்கு அந்த அந்த மேய்ப்பர்கள் வந்து இயேசுவை பார்த்த பொழுது அவர்கள் பெற்றுக்கொண்ட அதே வெளிப்பாடு தேவன் உங்களுக்கும்
தருவார். தேவன் உங்கள் குடும்பத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து கட்டி எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கின்றார் என்று சாயங்கால வேளையில் நான் உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன். நாம் குடும்பங்களாக, தேவ பிள்ளைகளாக அவரை நாம் நமக்காக செய்த அற்புதமான காரியங்களை நாம் சிந்தித்து அவரை துதிப்பது அவசியம்.